இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பிரதேசத்தை உழுக்கும் வாழ்வெட்டு. யாழில் துண்டாடப்பட்ட வியாபாரியின் விரல்கள். இலங்கையில் முன்மாதிரியாக செயற்பட்ட தமிழ் பெண் அமைச்சர். கிழக்கில் தலை தூக்கும் தீவிரவாதம். அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். என்ன செய்து கொண்டிருக்கின்றது ஹட்டன் நகரசபை? நிற்கதியாய் நிற்கும் செனட் தோட்ட மக்கள். தொடர்பென விரிவான செய்திகள். யாழில் வியாபார நிலையத்தில் கடமையில் இருந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை கொக்குவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த வியாபார நிலையத்திற்குள் நுழைந்த இருவர் அங்கு கடமையில் இருந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு இலக்காகியவரது விரல்கள் துண்டாடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் தமிழர் பிரதேசங்களில் தொடர்ந்து இடம்பெறும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ச்சுன ராமநாதன் ஆகியோர் இன்று சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் வழங்கப்பட்ட மேலதிக பணத்தை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் செலவிடாமல் திருப்பி வழங்கியுள்ளார். தனது வெளிநாட்டு பயணத்தின் பின்னர் ஏற்பட்ட கூடுதல் செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணத்தை இவ்வாறு ஒப்படைத்துள்ளார். அதற்கமைய அவர் 240 அமெரிக்க டாலர்களை அமைச்சின் பொருளாளரிடம் ஒப்படைத்துள்ளார். அது தொடர்பான பற்றிச்சீட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 11 முதல் 16ஆம் திகதி வரை ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு 240 அமெரிக்க டாலர்களை மீதப்படுத்தியுள்ளார். அதன் இலங்கை பெறுமதி 69,960 ரூபாய் ஆகும். ஆடம்பர செலவு செய்ய பெருந்தொகை பணத்தை அரசியல்வாதிகள் கோரும் நிலையில் கொடுக்கப்பட்ட சிறிய பணத்தையும் மீதப்படுத்திய அமைச்சரின் செயற்பாடு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பிரதேசத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள தீவிரவாத அமைப்பு ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு தீவிரவாத குழு ஒன்று தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளது. தீவிரவாத குழுவை பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறியும் பணியில் காவல்துறை, உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலும் சில தகவல்களை வழங்கியுள்ளார். இந்த தீவிரவாத குழுவின் நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் உள்ளனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் செனன் தோட்டம் KM பிரிவில் நேற்றைய தினம் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் பொதுமக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். நேற்று இரவு 7:30 மணியளவில் குறித்த பகுதியில் உள்ள நெடுங்குடியிருப்பில் உள்ள பெரும்பாலான வீடுகள் தீப்பற்றி எரிந்து முற்றாக சேதமடைந்தன. இதன்போது வீட்டின் உடைமைகள் அனைத்தும் சேதமடைந்ததுடன் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொதுமக்கள் சிலர் படுகாயமடைந்துள்ளனர். உடை, உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உடைமைகள் எதனையும் பொதுமக்களால் மீட்டெடுக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலை இதன்போது ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மற்றும் ஹட்டன் நகரசபைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமைகளை ஆராய்ந்த நிலையில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எவ்வாறாயினும் ஹட்டன் நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் கிட்டத்தட்ட சம்பவம் இடம்பெற்று 2 மணித்தியாலங்களின் பின்னரே வருகை தந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போது பெரும்பாலும் பொதுமக்கள் தீயினை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தனர். மேலும் சட்டம் பேசும் இந்த அரசாங்கம் நெருக்கடியான நேரங்களில் எங்களை ஏன் மறந்தது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.